ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். நம்ம இன்றைக்கி ஒரு 36 இன்ச்சு லைனிங் ப்ளவுஸோட கட்டிங் வீடியோ பார்க்க போகிறோம். இது பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு லைனிங் 1 மீட்டரில் எடுத்துருக்கோம். அது வந்து ஹோல்டிங் சைடு வந்து நம்ம பக்கமும், அது ஓப்பன் சைடு வந்து ஆப்போசிட் சைடு வச்சுட்டு, இது லைனிங் துணிங்கிறதால வந்து பார்த்திங்கன்னா நம்ம கீழே அடியில் மடிக்கிறதுக்கு வந்து ஒரு இன்ச்சு விட்டால் போதும். அது சாதா ஜாக்கெட்னா தான் வந்து 2 இன்ச்சு விடணும். இதில் பார்த்திங்கன்னா அதுமாரி 1 இன்ச்சு விட்டு கோடு போட்டுங்க. போட்டு அதுலேருந்து பார்த்திங்கன்னா ப்ளவுஸோட ஹைட்டு 14 இன்ச்சு வச்சுருக்கோம். 36 இன்ச்சு ப்ளவுஸு 14 இன்ச்சுக்கு மார்க் பண்ணிட்டு மேலே ஒரு கோடு வச்சுங்க. இதில் பார்த்திங்கன்னா மேலே ஷோல்டர் பிடிச்சி வைக்கிறதுக்கு ஒரு 1/2 இன்ச்சு வச்சு கோடு வச்சுக்கிட்டு ஷோல்டர்லேருந்து பார்த்திங்கன்னா நம்ம கழுத்தோட அகலம் 3 இன்ச்சு வைக்கலாம் தாராளமாக. கழுத்தோட அகலம் 3 வச்சுக்கிங்க. ஷோல்ட்ரு பார்த்திங்கன்னா ஒரு 2.5 வரைக்கும் வச்சுக்கிட்டு அது ஒரு 1/2 இன்ச்சு தையலுக்கு மொத்தமாக சேர்த்து 6 இன்ச்சு. அதே 6 இன்ச்சு பார்த்திங்கன்னா கீழே ஹைட்டு நம்ம எந்த அளவுக்கு வந்து இங்கே ஷோல்டர் இருக்குமோ அதே ஹைட்டு வந்து ஆம்கோல் ஹைட்டு அதேமாரி எடுத்துக்கிங்க. சேமாக எடுத்திங்கன்னா கரெக்டாக வரும். எடுத்துக்கிட்டு அதுக்கு நேரம் ஒரு கோடு வச்சுக்கிங்க. இது வந்து பாக்ஸ் போட்டுங்க. இதுமாரி எல் ஷேப்பில் பாக்ஸ் போட்டுட்டு இதுமாரி நம்ம 36 இன்ச்சுக்கு அதை 4ஆக டிவைட் பண்ணோம்னா 9.5 இன்ச்சு வரும். அதில் மார்க் பண்ணிட்டு பக்கத்தில் பார்த்திங்கன்னா எக்ஸ்ட்ரா தையல் விடுவோம் இல்லையா, அதுக்கு வந்து ஒரு 1.5 இன்ச்சு மார்க் பண்ணிவிட்டு இதுமாரி டேப் வச்சு அளந்து பாருங்கள். கரெக்டாக வருது. ஆம்கோல் வந்து 8 இன்ச்சு வரும் ரவுண்டு. ஃபுல் சுற்றளவு பார்த்திங்கன்னா 8 to 16 வரும். அதில் ஆஃப் எடுத்திங்கன்னா போதும். இதுமாரி வந்து சைடில் கோடு கழிச்சிக்கிங்க. பின் கழுத்து இறக்கம் பார்த்திங்கன்னா லோனுக்கு தங்க விட்டுருக்காங்க. 10 இன்ச்சு வரைக்கும் வச்சுருக்கோம் இறக்கம். இது வந்து போட் ஷேப் கழுத்து. அதுமாரி அது ஷேப்பு வரைஞ்சிக்கிட்டு இதுமாரி பேக் சைடு ஃபுல்லாக நம்ம வரைஞ்சாச்சு. அப்படியே அந்த லைனில் கட் பண்ணி எடுத்துக்கலாம். அதில் மீதம் அங்கே அந்த சைடில் இருக்கிற துணி பார்த்திங்கன்னா அந்த கீழே பட்டி அட்டாச் பண்ணணும் இல்லையா, அதுக்கு யூஸ் ஆகும். அதை தனியாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ பேக் பார்ட் என்ன செய்கிறீங்க, அப்படியே இந்த தையல் போடுறோம் இல்லையா, அந்த இடம்லாம் சின்னதாக நாச் பண்ணிங்க. அப்போ தெரியும் நம்மளுக்கு. இதுமாரி பேக் பார்ட் வந்து துணி மேலே வச்சுக்கிட்டிங்கன்னா ஃப்ரண்ட் பார்ட்டு அதே அளவுக்கு நீங்கள் மார்க் பண்ணிங்க. வச்சு எந்தெந்த அளவு இருக்குது அதில் சைடில் பார்த்திங்கன்னா ஒரு 1/2 இன்ச்சு எக்ஸ்ட்ரா வச்சுக்கிங்க. வச்சுக்கிட்டு மற்றதெல்லாம் சேம் தான். இந்த ஷோல்டர் சைடு எவ்வளோ நம்ம இருக்குதோ பேக் சைடில் அதே மார்க் பண்ணிவிட்டு ஃப்ரண்ட் சைடு பார்த்திங்கன்னா ஒரு 1/4 இன்ச்சு கம்மி பண்ணி எடுத்துக்கங்க. கரெக்டாக இருக்கும். எடுத்துக்கிட்டு அந்த மார்க் பண்ண இடம் ஃபுல்லாக இதுமாரி கோடு வச்சுக்கோங்க. முன்கழுத்தோட இறக்கம் பார்த்திங்கன்னா 6.5 இன்ச்சு. அதுமாரி கணக்காக அதுக்கு வச்சு மார்க் பண்ணிவிட்டு இதுமாரி யூ ஷேப்பில் விட்டுக்குங்க. ஃப்ரண்ட் பார்ட்டோட அந்த லென்த்து எவ்வளோன்னு அதில் பார்த்து மார்க் பண்ணிக்கங்க. 36 இன்ச்சுக்கு பார்த்தீங்கன்னா 8.5 வரைக்கும் வரும் மேக்ஸிமம்.
அது அளவு கரெக்டாக இருக்கும். அதோட ஃப்ரண்ட் பார்ட்டு அதோட கிராஸ் லென்த்து பார்த்திங்கன்னா 13 இன்ச்சு எல்லாத்துக்குமே கரெக்டாக இருக்கும். நார்மலாக இருக்கிறவங்களுக்கு 13 இன்ச்சு கிராஸ் லென்த்து கரெக்டாக இருக்கும். அதில் எதுவும் மாற்ற தேவையில்லை. அதோட ஒரு சில பேருக்கு கம்மியாக போடுவாங்க, அது மட்டும் நம்ம மாற்றுற மாதிரி இருக்கும். இதுமாரி போட்டுக்கிட்டு அதிலேருந்து வந்து மேலே ஒரு 2 இன்ச்சு அளவுக்கு லெஸ் பண்ணிக்கிங்க. லெஸ் பண்ணால் தான் இந்த வி ஷேப் வரும். அப்போ தான் வந்து அந்த பேக் பார்ட்டில் ஃப்ரண்ட் பார்ட்டில் வந்து நம்ம பட்டி அட்டாச் பண்ணுவோம் இல்லையா, பெல்ட்டு, அது அப்போ தான் கரெக்டாக உட்காரும். அதுமாரி -2 இன்ச்சுக்கு 2 சைடுமே மைனஸ் பண்ணி இதுமாரி வி ஷேப் போட்டு எடுத்துக்கங்க. அதேமாதிரி அந்த கழுத்துக்கிட்ட பார்த்தீங்கன்னா லூஸ் வரும். அப்போ என்ன செய்யணும்னா ஒரு 1/4 இன்ச்சு கம்மியாகவே அப்படியே உள்ளே கொஞ்சம் தள்ளி அந்த உள்ளே தள்ளி கொஞ்சம் கட் பண்ணிக்கிங்க. நம்ம இதுமாதிரி கட் பண்ணி தனியாக எடுத்துக்கோங்க. மார்க் பண்ணோம் இல்லையா, அது ஃபுல்லாக சுற்றி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த மார்க் பண்ண பற்றியா சைடில் அதுமாரி ஒரு 1/4 இன்ச்சு கம்மியாக குடஞ்சி எடுத்துக்கோங்க. அப்போ தான் வந்து கழுத்து லூஸ் வராது. இதுமாரி ஃபுல்லாக கட் பண்ணி எடுத்தாச்சு. ஃப்ரண்ட் பார்ட் கட் பண்ணி எடுத்தாச்சு. அடுத்தது பார்த்திங்கன்னா நம்ம கை எடுத்துக்குவோம். ப்ளஸோட ஸ்லீவு இதுமாரி டபுளாக ஹோல்ட் பண்ணிக்கிங்க. பண்ணிவிட்டு மடித்து விட்டுக்கிட்டிங்கன்னா மடித்து விட்டு சைடில் பிடிச்சி தைக்குவோம் இல்லையா, அதுக்கு ஒரு 1/4 இன்ச்சு இல்லை 1/2 இன்ச்சு நம்ம எவ்வளோ பிடிச்சிருமோ அதுக்கு தகுந்த விட்டுங்க. விட்டு ஒரு மார்க் பண்ணிவிட்டு அதிலேருந்து பார்த்திங்கன்னா ப்ளவுஸோட ஹைட்டு நம்ம கஸ்டமர் என்ன அளவு கொடுத்தா அதுமாரி தகுந்த மாதிரி வச்சுக்கிங்க. நான் ப்ளவுஸோட ஹைட்டு வந்து பார்த்திங்கன்னா 5.5 இன்ச்சு வைக்கிறேன். இது வந்து அளவு ப்ளவுஸ் கிடையாது, நம்மளாம் மார்க் பண்ணி வைக்கிறது தான். வச்சுக்கிட்டு பார்த்திங்கன்னா சைடில் மடித்து தைக்கிறதுக்கு ஒரு 1 இன்ச்சு விட்டுருங்க, அது போதும். லைனிங் ப்ளவுஸுங்கிறதால கம்மியாக விட்டாலே போதும். ப்ளவுஸோட அகலம் வந்து பார்த்திங்கன்னா 6.5 இன்ச்சு. இங்கே 6 வச்சோம்னா அந்த சைடு பார்த்திங்கன்னா ஒரு 1, 1.5 சேர்த்து வைக்கணும், ஆம்குள் சைடு. அப்போ தான் கரெக்டாக வரும். சேர்த்து அதிலேருந்து மேலே வந்து ஒரு 2.5 இன்ச்சு வந்து மைனஸ் பண்ணி வச்சுக்கிங்க. 2.5 இன்ச்சு மைனஸ் பண்ணால் தான் அந்த ஆம்கோட கரெக்டாக நிற்கும். பண்ணிவிட்டு இதுமாரி கிராஸாக வளைச்சி விட்டுருங்க. அப்படி உங்களுக்கு டவுட்னா அந்த பேக் பார்ட் நம்ம கட் பண்ணுறோம் இல்லையா, அதில் வந்து பார்த்திங்கன்னா அந்த அப்படியே அதில் வச்சு பாருங்கள். பார்த்திங்கன்னா கரெக்டாக அதில் நிற்கும். போயிட்டு நம்ம மார்க் பண்ணுறதுக்கும் கரெக்டாக அதில் நிற்க பாருங்கள். இதுனா கரெக்டாக வரும்னு அர்த்தம். இல்லைன்னா நம்மளுக்கு பேக் பார்ட்டில் எந்த அளவுக்கு கொஞ்சம் முன்ன இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் நம்ம கைக்கு மாற்றணும். இதுமாரி மார்க் பண்ணிவிட்டு நம்ம பிடிச்சி தைக்கிறது ஒரு 1/2 இன்ச்சு விட்டு தான் நம்ம மார்க் பண்ணணும். கரெக்டாக அந்த கோட்லேயே மார்க் பண்ணுறேன், இல்லைன்னா அப்புறம் ப்ளவுஸோட ஹைட்டு கம்மியாகிடும். கட் பண்ணி எடுத்துக்கங்க. நடு சென்டரில் நாச்சு கொடுத்துக்குங்க. நடு சென்டரில் கை மடிக்கிற இடம் இல்லையா, அதையும் இந்த இடத்துல நாச்சு கொடுத்தா தான் நம்மளுக்கு கரெக்டாக அந்த அடையாளம் தெரியும். அடுத்தது அந்த பட்டி நம்ம மார்க் பண்ணிக்குவோம். ஃப்ரண்ட் பார்ட்டோட அட்டாச் பண்ணிங்க பெல்ட்டு. அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு சைடுக்கு வந்து 2 டபுள் துணி தேவைப்படுது. அதுக்கு கணக்கு பண்ணி இப்போ நம்ம 4 துணி தேவை. பெல்ட்டு பார்த்திங்கன்னா எல்லா ப்ளவுஸுமே பார்த்திங்கன்னா ஒரு 5 இன்ச்சு வரைக்கும் ஹைட் வச்சுக்கிங்க, கரெக்டாக இருக்கும்.
நம்ம அது கால்குலேஷன் போட தேவையில்ல. ஃப்ரண்ட் பார்ட்டில் அந்த அட்டாச் பண்ணுற பட்டி லென்த்துக்கு தகுந்த மாரி அந்த ஃப்ரண்ட் பார்ட்டில் வச்சு பார்த்தா தெரியும். அந்த லென்த்துக்கு தகுந்த மாதிரி லென்த் எடுத்துக்கோங்க. மற்றபடி ஹைட்டு பார்த்திங்கன்னா ஒரு 5 இன்ச்சு வச்சுக்கலாம். அது கரெக்டாக இருக்கும். அதுக்கு மேலே தேவைப்படாது. ஓகே, நம்ம இப்போ லைனிங் மட்டும் கட் பண்ணி எடுத்தாச்சு. அடுத்தது மெயின் மெட்டீரியல் எடுத்துக்குவோம். மெயின் துணி வந்து பிளாக் கலர் தான், அதனால் ஒரே சேமாக தெரியும். இதுமாரி அதையும் ஹோல்ட் பண்ணி வச்சுக்கிட்டு ஹோல்டிங் சைடு வந்து இப்போ நம்ம எப்படி லைனிங் கட் பண்ணோமோ அதேமாரி தான். அந்த ஹோல்ட் பண்ண சைடு வந்து நம்ம சைடும், ஓப்பன் சைடு வந்து ஆப்போசிட்லேயும் வச்சு அப்படியே நம்ம லைனிங் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, பேக் பார்ட், அதை அப்படியே வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு இதுமாரி முன்னாடியே வச்சு பாருங்கள். பேக் பார்ட்டு, ஃப்ரண்ட் பார்ட்டு, கை இதெல்லாம் வச்சு பாருங்கள். துணி கரெக்டாக பத்துதானு. ஏன்னா ஃபஸ்ட்டே கட் பண்ணிட்டீங்கன்னா அப்புறம் பத்தலைன்னா ரொம்ப சிரமம் போயிடும். இதுமாரி வச்சு பார்த்துட்டு அப்புறமா கட் பண்ணி எடுத்துக்கலாம். இதில் வந்து அந்த கட்டிங் வீடியோ பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன சின்ன கால்குலேஷன்லாம் வரும். அதில் டைம் இருக்குங்கிறதால நான் அந்த கட்டிங் மட்டும் உங்களுக்கு போட்டு காட்டுறேன். அதில் ஏதாவது டவுட்னா கமெண்டில் வந்து எனக்கு சொல்லுங்கள். நம்ம லைனிங் கரெக்டாக நம்ம கணக்கு பண்ணி எடுத்துகிட்டாலே போதும். அதுக்கப்புறம்லாம் வந்து மெயின் மெட்டீரியலில் அப்படியே சும்மா வச்சு ஒரு தையலுக்கு எக்ஸ்ட்ரா ஒரு 1/2 இன்ச்சு விட்டு தைச்சு கட் பண்ணிங்க, அவ்வளோதான். ஏன்னா ஒட்டை கட் பண்ணிங்கன்னா மெயின் மெட்டீரியல் துணி பத்தாது போய்டும். அதெல்லாம் எக்ஸ்ட்ராவே விட்டுங்க. ஒரு 1/2 இன்ச்சு 1 இன்ச்சு எக்ஸ்ட்ரா விட்டு இதுனுங்க. இப்போ ஃப்ரீயாக தைக்கலாம் நம்ம. கை இதுமாரி கட் பண்ணி எடுத்தாச்சு. நம்ம துணி தாராளமாக பார்த்துது, துணி எக்ஸ்ட்ரா இருக்குது. அது வந்து நம்ம நாட்டு டிசைன் ஏதாவது வைக்கணும்னா நம்ம அதில் வச்சுக்கலாம். மீதி துணியில் பட்டி கட் பண்ணி எடுத்தாச்சு. அவ்வளோதான், கட்டிங் முடிஞ்சிச்சு. நம்ம பேக் பார்ட் மட்டும் நல்லா கரெக்டான அளவு கட் பண்ணி எடுத்தோம்னா போதும். மற்றதெல்லாம் ஈஸி தான், கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.